இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை மார்க் 4வது அதிகாரம் 39வது வசனம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரால் முடியாதது என்று எதுவுமே கிடையாது. பாருங்க, அவருக்கு இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் அவர் படைத்த எல்லாம் அவருக்கு கீழ்ப்படுகிறது, அவருடைய வார்த்தைகளுக்கு அடங்குகிறது என்பதை அந்த வார்த்தை மூலமாய் தெரிந்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த போது ஒரு நாளிலே அவர் சீஷர்களோடு அவர் கடல் பிரயாணத்துல இருக்கும்போது அங்கே ஏற்பட்ட அந்த புயலினாலே அங்கு பாருங்க, அவர்கள் அங்கே பலத்த சுழல் காற்று உண்டாக்கி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, பயங்கரமான போராட்டத்தின் சூழ்நிலையிலே அவர்கள் அந்த கடலிலே கடந்து சென்று கொண்டிருக்கும் போது ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, எங்களுக்கு ஏதாயிலும் ஒரு காரியத்தை செய்திருங்கப்பா, நாங்க மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை நித்திரையாயிருந்த அவரை எழுப்பி கேட்ட போது அவர் உடனே எழும்பி என்ன பண்றார் பாருங்க, காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்று சொன்ன போது அங்கு காற்று நின்று போய் அங்கு ஒரு பெரிய அமைதல் உண்டாயிற்றான். இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்விலும் மிகுந்த போராட்டத்தின் பாதையிலே, பிரச்சனைகளின் பாதையிலே, அமைதலற்ற சூழ்நிலைமையிலே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் படகு கடந்து சென்று கொண்டு இருக்கலாம். காலை வேளையிலே நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது நம்முடைய வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் அமர்த்தி நமக்கு ஒரு சமாதானத்தை தர அவர் வல்லவராயிருக்கிறார். ஏன்னா அவரால் முடியாதது என்று எதுவுமே கிடையாது. அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, அவருடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. இந்த வார்த்தை பேசப்படும் போது நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைமைகள் நிச்சயமாக மாறும். பிரியமானவர்களே,